ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரேட் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நல்லா ப்ளஃபியாக வர்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எடுத்ததுமே நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் அது பிசுப்பாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ சேர்த்து அதோட கோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் மாவு கொஞ்சம் நல்லா உப்பலாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. இப்போ நான் உருட்டி எடுத்துட்டேன். எண்ணெயும் சூடாக இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு பால்ஸாக அதில் போட்டு நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். நான் வந்து ஸ்மால் சைஸாக தான் நான் உருட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டதுமே அது கொஞ்சம் அந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் விரியும். இதை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். பார்த்தீங்களா, அது எவ்வளோ விரிஞ்சிடுச்சு பாருங்கள். ஸோ இதை நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த சுகர் சிரப்பில் போடும்போது அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா, அப்படின்னா அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது நான் மீதி இருக்க பால்ஸையும் போட்டுட்ருக்கேன். எண்ணெயில் போட்டோன்னே பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரியும். ஸோ நிறைய போடாதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டும் போது அதுவும் உடஞ்சிடும். கம்மியாகவே போடுங்க. இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். 1.5 கப் தண்ணிக்கு ஒரு ஃபுல் கப் வந்து நான் சுகர் சேர்க்குறேன். ஸோ இந்த சைடு நம்ம பொரிச்சு எடுக்கும் போதேவும் இங்கிட்டு சுகர் சிரப்பு ரெடி ஆகட்டும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சைடு நம்மளோட குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்களா, பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். எல்லாருக்குமே குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். என்னோடய சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எதில் வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன்னா அதில் வந்து நான் எல்லா பால்ஸையும் எடுத்து வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய சுகர் சிரப்பை இதில் ஊற்றிடலாம். சூடோடே ஊற்றுங்க, அப்போ தான் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். இந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சிங்கன்னா 1 வீக் ஆனாலும் உங்கள் குலாப் ஜாமுன் கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த குலாப் ஜாமுனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஈஸி மெத்தட். நம்ம ஒரு 1/2 ஹவரில் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.